ஹலோ அண்ட் வெல்கம் டு த வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த ஹண்ட்லி பாட்காஸ்ட். இன்றைக்கி என் கூட பேச போகிறது, என் கூட இருக்குது சிஜின். வெல்கம் சிஜின். தேங்க்யூ ஜஹான். இன்றைக்கி நாம் கட்டுறது, நாம் பார்த்தது, நாம் பழகினது, நாம் காதலிச்சது எல்லாமே சினிமா தான் இல்லை சிஜின்? நாம் இங்கே ஒன்றா இருக்கிறதும் சினிமானால தான். இது சினிமா பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல்னு சொல்லலாம். ஸோ சிஜின், நம்ம தொடக்கம், நம்ம காதல், நம்ம எல்லாமே சினிமா தான் வரும்போது முதல் கேள்வி அந்த தொடக்கத்தை வச்சே கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் தியேட்டரில் பார்த்த முதல் மலையாள சினிமா எது? நான் முதல்ல சினிமா தியேட்டரில் போய் பார்த்த முதல் சினிமா அது கஸ்தூரிமான். நம்ம குஞ்சாக்கோ போபன் அவர் தான் அந்த ஹீரோ. ஆனால் எனக்கு பெருசாக ஞாபகம் எதுவும் இல்லை, 1-2 சீன் ஞாபகம் இருக்குது. இந்த சேம் கொஸ்டின் நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குறோம். நீங்கள் தியேட்டரில் போய் முதல்ல பார்த்த எந்த சினிமா தான்? தமிழ் சினிமா இல்லை, நான் தியேட்டரில் பார்த்த முதல் சினிமா எனக்கு நினைவு கலவில் கிங்காங். நான் தியேட்டரில் பார்த்த முதல் தமிழ் சினிமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிவாஜி. தொடங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படத்தோட தொடங்கி சொல்லலாம். எல்லாத்துக்கும் முதல் சொல்லியாகணும், சிஜின் ஒரு மலையாளி ஃப்ரம் கேரளா. நான் ஒரு தமிழன். இந்த மலையாளியும் ஒரு தமிழனையும் ஒன்று சேர்த்ததும் இந்த சினிமா தான், இந்த பயணம்தான். ஸோ முதல் சினிமா பற்றி கேட்டுட்டேன். லைஃப் டைமில் உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு தமிழ் சினிமான்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சரி, நான் அதை இப்படி கேட்குறேன். லைஃப் டைமில் உங்களுக்கு மறக்கவே முடியாத தமிழ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? தலைவா ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ஃபேன்ஸோடு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நைட் ஷோவும் பார்த்தேன். அது எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ், அவரோட ஃபேன்ஸ் எவ்வளோ அதை எப்படி கொண்டாடுவாங்க, ஒவ்வொரு படமும் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அந்த மூவியில் தான் நான் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா நான் விஜய் படங்கள் இல்லைன்னா தமிழ் சினிமா தியேட்டருக்கு போனது இல்லை பெருசாக. ஆனால் போய் நம்ம கேரளாவில் ஒரு படத்துக்கு இவ்வளோ ரிசப்ஷன் கிடைக்கும் பார்த்தது தலைவா தான். ஓகே ஜஹான், இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். வை டு யூ லவ் சினிமா? அது ஏன், அந்த காரணத்தையும் அது உருவாக்கின அந்த காரணத்தை உருவாக்கின ஒரு அந்த இம்பேக்ட் உருவாக்கின ஒரு மூவி அப்படி கேட்டோன்னா எந்த மூவியை சொல்லுவான்? அந்த காரணத்தையும் சொல்லுவோம். ஒரு சினிமா லவர் அவன் லைஃப்பில் கேட்க விருப்பப்படுற மிக அழகான கேள்வி இதாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சினிமா மேலே ஆர்வம் வர்றதுக்கான, சினிமானா என்னான்னு நான் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கான தூண்டல் எனக்குள்ளே ஏற்படுத்தின படம் கண்டிப்பாக அன்பே சிவம். ஒரு அவ்வளோ அழகான படம். கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படம்னா அது அன்பே சிவம். கண்டிப்பாக நான் இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். இந்த 18-20 வருஷம் கழித்து எனக்கு அன்பே சிவம் அளவுக்கு என் மனசில் ஒரு இம்பேக்ட் வச்ச படம்னா அது மெய்யழகன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது படம். அவ்வளோ நீட்டான அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்பே சிவம் எனக்குள்ளே என்ன பண்ணிச்சோ அதே ஒரு விஷயத்தை, அதே ஒரு இம்பேக்டை எனக்கு மெய்யழகன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அது வேறு எதுவும் இல்லை, அது காரணத்தை நான் சொல்லிக்கிறேன். மெய்யழகன் எனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சின்னா, இயற்கை மேலே, மனிதன் மேலே, மிருகங்கள் மேலே ஒரு அளவு கடந்த பாசமும் ஒரு அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வச்சுருக்க அந்த ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், மெய்யழகன்னு சொல்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மேலே லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை வருது. அந்த மெய்யழகன் நானாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே வருது. அந்த ஒரு காரணம்னால கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து அன்பே சிவம் எனக்குள்ளே என்ன பண்ணிச்சோ அதே விஷயம் இன்றைக்கி மெய்யழகன் எனக்குள்ளே பண்ணியிருக்கு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது படம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், நான் பார்த்து எனக்கு சினிமா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும், சினிமா பற்றி இன்னும் தேடி பார்க்கணுங்கிற ஆர்வத்தை உண்டாக்குன படம் அன்பே சிவம். ஸோ சிஜின், கண்டிப்பாக நம்ம பேசின மாதிரி நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்று கூட வச்சதே அந்த சினிமா தான். அப்போது கண்டிப்பாக இன்னொரு சினிமா லவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களை இந்த சினிமாக்குள்ளே கூட்டு வந்தது, சினிமாவை தேட வச்சது, சினிமானா என்னான்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை உண்டாக்குன படம்னா அது எந்த மொழியில் இருக்க என்ன படமாக வேணாலும் இருக்கலாம், அது எந்த படம்?
என்னை அப்படி ஒரு படத்தினால எனக்கு சொல்ல முடியாது. நான் ஒரு சில படங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மலையாளத்தில் மோகன்லால் நடித்த நம்ம மணிச்சித்திரத்தாழ் அப்படி ஒரு மூவி இருக்குது. அது நீங்கள் தமிழில் நம்ம ரஜினியோட ஒரு மூவி, அது தமிழ் ரீமேக் வந்திருக்கு, சந்திரமுகி. அதோட மலையாளம் வெர்ஷன். அது யாரும் பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த மூவி கூட பார்த்துருங்க. ஏன்னா அது செம்ம படம். அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவனோட 1000ல் ஒருவன். அந்த மூவி தான் என்ன, நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் என்ற ஆர்வம் அது எனக்குள்ளே தூண்டின மூவி அதுதான் 1000ல் ஒருவன். ஸோ மணிச்சித்திரத்தால் 1000ல் ஒருவன். ஸோ இந்த நேரத்தில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனும், நாம் எல்லாமே ஃபில்ம் மேக்கர்ஸ் தான். நமக்கு தெரிஞ்ச நம்ம கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன ஃபில்ம் மேக்கர்ஸ். நமக்கான சின்ன படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நமக்கு பிடிச்ச நமக்கு தெரிஞ்ச கன்செப்ட்ஸ் வச்சு நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு வேண்டுகோள், நம்ம பேஜ் இருக்குது ஹண்ட்லி ஹன்ஸ், நம்ம பண்ண படங்கள் இருக்குது. அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ஸில் கண்டிப்பாக அந்த படங்களை பற்றி பேசுவோம். போயிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சிஜின், இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் கேட்டே ஆகணும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? சூர்யா. அஃப்கோர்ஸ், த சேம் கொஸ்டின். உங்களுக்கு? கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ சொன்னோன்னே என் மூஞ்சி வந்து சிரிப்பை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சூர்யா. சூர்யான்னு சொன்னோன்னே அடுத்த கேள்வி எனக்கு வர்றது, கங்குவா பார்த்தீங்களா? பார்த்தேன். படம் எப்படி? படம் எப்படின்னா, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஓரளவுக்கு எனக்கும் ஒர்க் ஆகலை. ஆனால் நான் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு எல்லாம் நெகட்டிவ் எனக்கு தோணலை. இட்ஸ் பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு தோணலை. ஆனால் இது சேம். நீங்கள் கங்குவா பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது அந்த மூவி? நல்லமா இல்லையான்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னு சொல்லுவேன். ஓகே, ஒரு பெரிய ட்ரை, கண்டிப்பாக ஒரு பெரிய ஹியூஜ் க்ரூ, ஹியூஜ் டீம். கண்டிப்பாக சூர்யா சருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு, அந்த டீமுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. நல்லமா இல்லையான்னு நாங்கள் பேச வேண்டாம்னு தோணுது. இல்லை, அது நாம் பேச வேணாம். ஏன்னா அது பார்த்தவங்க, இனி பார்க்க போகிறவங்க பார்த்து சொல்லட்டும், அவங்க புரிஞ்சுக்கட்டும். சஜின், நான் கண்டிப்பாக கேட்டாக வேண்டிய கேள்வி, என்ன பாரு அப்படின்னு நீ சொல்கிறதா இருந்தால் உனக்கு பிடிச்ச ஒரு 10 மலையாள படங்கள். எனக்கு பிடிச்ச 10 மலையாள படங்கள் நான் ரேண்டமாக சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கும்பளங்கி நைட்ஸ், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிராஃபிக், அப்புறம் மகேஷிൻ്റെ പ്രതികാരം, ஜல்லிக்கட்டு, சுருளி, அப்புறம் சேம் டைரக்டர். இது ரெண்டு மூவி சேம் டைரக்டர். அந்த சேம் டைரக்டர் தான் எல்லா படங்களும், அந்த டைரக்டரோட எல்லா படங்களும். ஈமையவ், அப்புறம் டபுள் பேரல். அது எல்லாருக்குமே பிடிக்காது, அது ஒரு வித்தியாசமான மூவி. அது முடிஞ்சால் பாருங்கள், ஃபிலிம் லவ்வர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ட்ரான்ஸ், அன்வர், நிறைய பழைய படங்கள் நிறைய இருக்குது. இப்போது மெமரிஸ் நல்லாயிருக்கும். திருஷ்யம். இப்போது நான் எனக்கு பிடிச்ச ஒரு சில படங்களை பற்றி சொல்லிட்டோம். இப்போது ஒரு மலையாளி ഓഡിയൻസായി இருந்து இப்போ நான் மலையாளத்தில் அந்த கேள்வி கேட்குறேன். ஜெகன், നിനക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ஒரு தமிழ் படங்கள், சினிமாஸ், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு மலையாளி முதல் முறையாக மலையாளத்திலேயே ஒரு கேள்வி. ஆனால் அது மலையாளத்தில் முழுசாக மலையாளம் இல்லைனாலும் கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச 10 படங்கள்னு சொல்கிறத விட ஃபில்ம் லவர்ஸாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு 10 படங்களும், 10ன்னு இல்லை, சில படங்கள் இதில் இருக்குது. ஸோ தொடங்குற படமாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லோரும் பார்த்துருக்க வேண்டிய ஒரு அழகான படம்னா நாயகன். ஓகே, கண்டிப்பாக நாயகன், தளபதி. எனக்கு பிடிச்ச படங்களும் இதில் இருக்குது கண்டிப்பாக. ஆரண்யகாண்டம், புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன், ஹேராம், தேவர் மகன், ஆயுத எழுத்து, ஆலவந்தான், கற்றது தமிழ். சொல்லிக்கிட்டே போகலாம். தேங்க்யூ. ஏன்னா
நான் இதில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ம் ஆனால் நிறைய படங்கள் நான் பார்க்கல. 90% நான் பார்க்கல. ம் அப்போது கண்டிப்பாக எனக்கு இந்த படங்கள் எல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த படங்களில். நமக்கு தேவையான, நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படங்களில் இருக்குது. இதை பார்த்து பண்ணணுங்கிறது இல்லை, பார்த்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்து ஆகவே ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த படம் எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அது எந்த படமாக வேணாலும் இருக்கலாம், மலையாள படமாகவும் இருக்கலாம், தமிழ் படமாகவும் இருக்கலாம். ரீசெண்டாக நான் பார்த்த மலையாள மூவி தான் சொல்கிறேன். ஏன்னா கிஷ்கிந்தா காண்டம் அது முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் நான் சேர்க்கலை. அந்த மூவி செம்மையாக இருந்தது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சஜின், கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தை பற்றி മലയാളത്തിൽ ഒരു 2 വരി. മലയാളി ഓഡിയൻസ് ഇത് കാണുന്നുണ്ടെങ്കിൽ പ്ലീസ് ഈ മൂവി കണ്ടിട്ടില്ലെങ്കിൽ ഒന്ന് കാണാൻ ശ്രമിക്കുക. എന്താണെന്ന് വെച്ചാൽ ഈ അടുത്ത് വന്ന കാലത്ത് ഇത്ര നന്നായിട്ടൊരു സ്ക്രീൻ പ്ലേ പ്ലസ് ആക്ടിങ് എല്ലാതുള്ള ഒരു മൂവി വേറെ ഇല്ല. റീസെൻ്റ്ലി എനിക്ക് ഫീൽ ചെയ്തിട്ടില്ല. ஸோ കാണാത്തവരുണ്ടെങ്കിൽ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, நீங்கள் மலையாள சினிமாவை பற்றி ரொம்ப கேள்வி கேட்குறீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. நீங்கள் மலையாள மூவிஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோன்னு எனக்கு தெரியும். எப்படி மலையாள மூவிஸை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்த உங்களுக்கு பிடிச்சா, ஏன் பிடிக்கும், எல்லாமே சொல்லுங்கள். மலையாள சினிமான்னு எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தான், தேங்க்ஸ் டு கோவிட். ஏன்னா நானும் கூட அப்பப்போ மலையாள சினிமான்னு பார்த்துருந்தாலுமே தேடி தேடி நான் பார்க்க தொடங்கினது மலையாள சினிமாவை கண்டிப்பாக கோவிட் டைமில் தான். கண்டிப்பாக அப்போது நிறைய படங்கள் பார்த்துருப்பேன் மலையாள சினிமாவில். அவ்வளோ அற்புதமான அழகான படங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப் ஸ்டைலோட, நாம் வாழ்கிற வாழ்க்கையோட ரொம்பவே கனெக்ட் ஆகக்கூடிய சினிமாவாக மலையாள சினிமா இருக்குது. அதனால தான் எங்களுக்கு ரொம்பவே படங்களும் பிடிச்சிருக்குது. அண்ட் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மலையாள இந்த ஆடியன்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாகி அவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க சினிமான்னு வரும்போது, அதனாலேயே டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. இப்போது நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறது. அதனாலே சினிமா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வளர்ந்துருக்குது. கண்டிப்பாக மொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல மலையாள சினிமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் மலையாள சினிமா நிறையா பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கடைசியாக நாளைக்கு வந்த படம் தான், பட் ஸ்டில் என் மனசில் இன்னமுமே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு அழகான படம், எனக்கு பிடிச்ச படம்னா நான் இரட்டா படத்தை பற்றி சொல்லுவேன். ஷோர் நான் அந்த லிஸ்ட்டில் இந்த நிறைய மூவிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஒன்று இது இரட்டா. கண்டிப்பாக அந்த அந்த அதோட ரைட்டிங் எல்லாமே எனக்கு பர்சனலி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு இரட்டா, மலையாளத்தில் இரட்டா மாதிரி உங்களுக்கு தமிழில் கடைசி அந்த ரீசெண்டாக வந்த மூவிஸில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மகாராஜா. ஏன்னா அதோட ரைட்டிங் தான், அதோட ரைட்டிங், அந்த ரைட்டிங் கூட அதோட மேக்கிங், அதோட ஆக்டிங் அதோட எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு அழகான மூவியை கொண்டு வச்சுட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணு, திங்க் பண்ணு, அப்படி கேட்ட மாதிரி ஒரு படம். ஆனால் இன்னொரு மூவியும் கூட சொல்லணும், கோட்டுக்காளி. நான் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது என் தலையில் ஓடிக்கிட்டு இருந்த படம் கோட்டுக்காளி. கண்டிப்பாக இது நல்லமா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பாராட்டுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு அழகான படம் கோட்டுக்காளி. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஒரு அழகான ஒர்க். இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா வரணும். கண்டிப்பாக என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு அழகான படம் கோட்டுக்காளி. அதையும் தாண்டி ரீசெண்டாக நிறைய படங்கள், லப்பர் பந்து, பாக்கிங், லப்பர் பந்த் பார்த்தேன், அழகான படங்கள். 2018 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அந்த மூவியும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய மூவிஸ் மிஸ் பண்ணி அழகான நிறையா புது ஃபில்ம் மேக்கர்ஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு நிறையா படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம் பேசுகிறது தமிழ் சினிமா, மலையாள சினிமா பற்றி மட்டும்தான் இப்போதைக்கு. உலக சினிமான்னு போகும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம். சிஜின், இதை முடிச்சுக்கொள்கிறதுக்கு முன்னாடி எல்லாரோட கனவும் சினிமா தான். ஸோ இந்த சினிமாவில் சாதித்த இந்த டிரெக்டர்ஸ் பற்றி ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 மலையாள டிரெக்டர்ஸ் சொல்லுங்கள்.
எங்கள் தலைவன் லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி. அவங்களோட ஆமேன்லேருந்து எல்லா படமே பிடிக்கும். ஆனால் ஆமேன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது என்னமோ தெரியாது, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் ஜீத்து ஜோசப் அவரோட மெமரிஸ், அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பாருங்கள் மெமரிஸ். ஜித்து மாதவன் 2 படம் தான் பண்ணியிருக்கு, ஆவேஷம் ரோமாஞ்சம், 2 செம்மையாக இருக்கும். அப்புறம் வினீத் ஸ்ரீனிவாசன் அவங்களோட தட்டத்தின் மறையத்து, நம்ம நிவின் போலி ஹீரோ. ஒரு ஓல்டு டைரக்டர் தான், லேட் மிஸ்டர் பத்மராஜன். அவங்களோட தூவான தும்பிகள் best movie. That movie also I missed in that list. பத்மராஜன். அப்புறம் பேசில் ஜோசப், கோதா. அப்படி லிஸ்ட்டே போகும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேரை பிடிக்கும். கண்டிப்பாக முதல்ல முக்கியமானவர் சொல்லியாகணும், மணிரத்னம். எனக்கு அவரோட மிக பிடிச்ச படம் நாயகன். அண்ட் இந்த பதில் யாரும் என்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கு டைரக்டர்ஸ்லேயே மிக பிடிச்ச ஒரு டைரக்டர்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன். அவர் கிரேட்டஸ்ட் டைரக்டர்னு சொல்லலாம். அவர்கிட்ட எனக்கு ஆகவே பிடிச்ச ஒரு படம் ஹேராம். அது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு லெந்தியான ஃபிலிம், பட் ஸ்டில் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அழகான படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கமல்ஹாசன். வெற்றிமாறன் பிடிக்கும். வெற்றிமாறன்ற பிடிச்ச படம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வட சென்னை. அதை தாண்டி எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேவரட் டைரக்டர். அவரோட அந்த சினிமா, அந்த ஸ்டைல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட பிடிச்ச படம்னு கேட்டிங்கன்னா பேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்டை ஒரு அழகான, கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு கமர்ஷியல், ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் ஒன்று எனக்கு பேட்டை. இதையும் தாண்டி ஏண்ட பர்சனல் ஃபேவரட்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக என் தலைவன் செல்வராகவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் பிடிக்கும். அவரோட எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லைன்னு தெரியல, ஆனால் எனக்கு அவரோட எல்லா படமும் பிடிக்கும். எனக்கு 2ஆம் உலகம், NGK, 1000ல் ஒருவன், புதுப்பேட்டை, இது 7G ரெயின்போ காலனி, இது எல்லாமே அவ்வளோ பிடிச்ச படங்கள். எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க ஒரு டிரெக்டர்னால், அதாவது பெரிய ரைட்டர்னெல்லாம் சொல்ல வரலன்னா, பட் ஸ்டில் நான் ஒரு விஷயம் எழுதும் போது எப்பயுமே எனக்குள்ள ஒரு எட்டி பார்க்குற டிரெக்டர்னால் கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ அதான் இன்றைக்கி நாம் கட்டுறது, நாம் பார்த்தது, நாம் பழகினது, கண்டிப்பாக நாம் காதலித்தது இந்த சினிமாவை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும். சினிமாவை பற்றி இந்த கொஞ்ச நேரம் கண்டிப்பாக பத்தாது, தொடர்ந்தும் பேசணும்னு ஆசைப்படுறோம், தொடர்ந்து பேச போகிறோம். நாம் நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஜின், தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி வந்ததுக்கு. மலையாள சினிமாவை பற்றி, தமிழ் சினிமாவை பற்றி இந்த நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. even me, I have to thank you. It was very nice section. ஸோ தொடர்ந்தும் இந்த அழகான சினிமாவை பற்றி பேச தொடர்ந்தும் இணைய போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கூட உங்களையும் இணையமாறு அழைக்கிறோம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன தாட்ஸ் வருதோ, நாம் என்னென்ன படங்கள் மிஸ் பண்ணியிருக்கோமோ, என்னென்ன பற்றி பேசலாமோ, இது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு எபிசோடில் சந்திக்கும் வரை தேங்க்யூ.